ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்திமான்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயில் என்னன்னு கேட்கும் போது கேட்ட எந்த கோயில், மகாலட்சுமி கோயில். நான் உள்ள போய் பார்த்தா மகாலட்சுமி கோயில் இருக்கு. மகாலட்சுமி இப்ப வணங்கிட்டு தான் வர்றேன். ஆனா ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்கும், ஒரே தெய்வம் மகாலட்சுமி மட்டும் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க. நான் இங்க வந்தா உட்கார்ந்து இருக்கிற, நிக்கிற, இந்த விளக்கு பூஜை பண்ற அத்தனை பேரும் என் கண்ணுக்கு மகாலட்சுமியா தெரிகிறாங்க. இந்த மாதிரி மகாலட்சுமியா எப்பவுமே இருக்கணும்னு அந்த மகாலட்சுமி அன்னையை வேண்டி எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்றேன். இந்த திருவிளக்கு பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம்னா ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம். ஆனா இந்த குத்துவிளக்கு பூஜையில 3 பேர் இருக்காங்க. அலைமகள், மலைமகள், கலைமகள், 3 பேர் இருக்கிறாங்க. அதனால 3 தெய்வத்தை ஒரே நேரத்துல வழிபடுற அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியம் எப்பொழுதும் நிறைச்சிருக்கணும். அதே நேரம் என்ன இருந்தாலும் இந்த தெய்வத்தின் பேர்ல கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஏன்னா தேவாரம், திருவாசகம் இவங்க பாடுற மாதிரி நான் அந்த சொற்பொழி நான் இப்ப பண்ணேன்னா 50 பேருக்கு போர் அடிச்சது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்க மாதிரியே பாஷையில பேசி உங்களுக்கு அந்த விவரங்கள் சொல்லலான்னு தான் நான் கொஞ்சம் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் தெய்வத்தை சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி அடைகிறது ரொம்ப பேர் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த சரணாகதின்னா நம்ம எதை செஞ்சாலும் தெய்வத்தின் மேல பாரத்தை போட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டே வந்தா நமக்கு நல்லதே நடக்கும். இது நிச்சயமா கண்கூட பார்க்கலாம். சரணாகதி சரணாகதிங்கிறீங்க, அந்த சரணாகதினா என்ன சாமி? அதான் நாங்க தினம் கும்பிடுறோம், வீட்டுக்காருக்கு அவர் பணிவிடை பண்றோம், குழந்தைக்கு பண்றோம், அதெல்லாம் சரணாகதி இல்லையா அப்படின்னா எல்லாம் சரணாகதி தான். சரணாகதிக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் என்னன்னா, அது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குளத்துல நிறைய மீன் இருக்கு. அந்த மீனை பிடிப்பதற்கு தினமும் ஒரு மீன் பிடிக்கிறோம் மீனவன் வர்றான். தினம் வலைய போடுறான். தினம் ஒரு 1000 மீன் அந்த வலையில சிக்கிட்டு போயிருக்கு. ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்க மாட்டேங்குது. எல்லா மீனும் ஒன்னா சேர்ந்து என்னடா எல்லாரும் மீனும் பிடிச்சிட்டு போயிடுறாரு, இந்த மீன் மட்டும் நம்ம சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு நாளைக்கு அந்த எல்லா மீனும் சேர்ந்து அந்த பெரிய மீனை கூப்பிட்டு, நீ மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்க, நான் மீனவன் கிட்ட சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லுறான். சரணாகதினா என்னங்கன்னா, அந்த மீனவன் குளத்துல மீன் பிடிப்பதற்கு வலை வீசுவதற்கு முன்னால அந்த மீன் என்ன பண்ணும்னா, அந்த மீனவன் காலடிக்கு 2 பாதத்துக்கு நடுவுல போய் நின்னுது. அப்ப அந்த வலை போட்ட அந்த மீன் மாட்டாது இல்லையா, மத்த மீன் தான் மாட்டும். பாதத்துல, இறைவன் பாதத்துல யாரு சரணாகதி அடைகிறாங்களோ, மீனவன் பாதத்துல போய் எப்படி அந்த மீன் அங்க போய் நின்னுச்சோ, அந்த மீன் எப்படி தப்பிக்குதோ, அதே மாதிரி பகவான் பாதத்துல நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா இந்த காலத்தில நமக்கு ஆபத்துல பகவான் காப்பாற்றிடுவார். இது நிச்சயம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த தெய்வத்தின் பேர்ல எல்லாத்தையும் நீங்க நல்ல காரியங்கள் பண்ணுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதையே நினைங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதை விட ஒரு முக்கியமான என்னன்னா, நான் ஒரு ஆம்பளை, இவர் ஒரு ஆம்பளை, இவர் ஒரு ஆம்பளை. ஆண் பிள்ளை பிறப்பதற்கு ஆண்டவனின் அருள் இருந்தால் ஆண் பிள்ளை கிடைக்கும். இறைவனின் இரக்கம் இருந்தால் ஒரு ஆண் பிள்ளை கிடைக்கும். கடவுளின் கருணை இருந்தால் ஆண் பிள்ளை கிடைக்கும். ஆண் பிள்ளை இந்த 3 செஞ்சோம்னா நமக்கு கிடைச்சிடும். அதனால பெண் பிள்ளை மட்டும் இல்ல, ஆண்டவனின் அருள் இருந்தால், இறைவனின் இரக்கம் இருந்தால், கடவுளின் கருணை இருந்தால் ஆண் பிள்ளை கிடைக்கும். அப்ப பெண் பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னா, நம்ம வேண்டிக்கிட்டா அந்த இறைவனே நம்ம வயிற்றில் வந்தால்தான் பெண் குழந்தை கிடைக்கும். அதுக்காக உங்களை சொன்னேன், ஒரு மகாலட்சுமியை நான் தரிசனம் பண்ண வந்தேன். இங்க எல்லோரும் மகாலட்சுமியா இருக்கீங்க. எல்லோரும் சேர்ந்து என்னை நீங்களும் வாழ்த்தணும்னு சொல்லி அந்த இறைவன் பாதத்துல வணங்கி எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும். எந்த காலத்திலையும்
அந்த கடவுளின் பாதத்தில் நீங்க சரணடைந்து எது வேணாலும் செய்யுங்க. இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுக்கே பெரிய புண்ணியம். அதே நேரம் இந்த மகாலட்சுமி கோயிலில் நிர்வாகம் பண்ற அத்துணை பேரும், அந்த தெருவில் வசிப்பவர்களும், இந்த மெயின் ரோட்டில் வசிப்பவர்களும் மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமா இருக்கும் என்பதை உறுதியாக அந்த அன்னையின் ஆணையின்படி அன்னையின் மேல் ஆணையிட்டு உறுதி கொள்கிறேன். ஏன்னா இந்த தெருவுல நான் சன்னியாசத்துக்கு முன்னால கோஆபரேட்டிவ் ஆபீசரா இருக்கும்போது இதே தெருவுல நான் என்ன கடை வச்சிருந்தேன். அப்ப இருந்த தெரு இன்னைக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள நுழையும் போது அவ்வளவு தெய்வீக தன்மையா இருக்கு. அவ்வளவுக்கு அவ்வளவு பேர் போன தெருவை இவ்வளவு பேராக்கி அழகா அருமையா வைத்திருக்கிற அந்த நிர்வாகஸ்தர்களுக்கும் இந்த பதவியில் இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துபவர்களும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த விளக்கு பூஜைக்கு நீங்க எல்லாரும் அமர்ந்து அந்த விளக்கு பூஜை செய்றீங்க. ஒவ்வொருத்தரும் மகாலட்சுமியா இருக்கணும் என்று அந்த அன்னையை வணங்கி உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதம் செய்து கொள்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை சார்ந்தவர்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தும், அம்மா எதிரை ஆளும் அன்னை மீனாட்சியை சுக்கநாதனை வணங்கி மகாலட்சுமி கடாட்சம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.